பேசிட்டு இருக்கீங்க? பெருசா பேசுற அளவுக்கு பாம்புக்கு ஒண்ணு பெரிய பெருமை எல்லாம் இல்ல. பாம்ப பார்த்த இடத்துலயே அடிக்கிற அளவுக்கு மோசமான விஷ ஜந்து. நன்றி கேட்டவங்கள உதாரணம் காட்டுறதுக்கு பாம்புக்கு பால் வாத்த கதைன்னு பழமொழியே இருக்கு. அப்படி கேவலமான பாம்ப ரொம்பதான் தூக்கி வச்சு பேசுறீங்களே. நிறுத்துங்க, நிறுத்துங்க. பாம்ப பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? பாம்ப பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்? பாம்பு சக்தியோட வடிவம். இப்பதான் பாம்புன்னு நான் எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். சத்தியத்தோட அம்சம் அது தெரியுமா உங்களுக்கு? மனுஷங்களால தெய்வங்களை கையெடுத்து கும்பிடத்தான் முடியும். ஆனா நாகக்குழ, நாக கிரீடம், நாக கவசம்னு நாக ஆபரணமா தெய்வங்களோட அம்சமாவே இருக்கிறது பாம்புங்க தான். உயிர் காப்பு பொருளா இருக்க அமிர்தத்தை எடுத்து கொடுத்ததே வாசுகிங்கிற ஒரு பாம்பு தான். காக்கும் கடவுளா இருக்க பெருமாளுக்கு தலைமாட்டு காவலா இருக்கிறது ஆதிசேஷனுங்கிற பாம்பு தான். உலகத்தை ஆடுற ஈசனுக்கு கழுத்து மாலையா இருக்கிறதும் பாம்பு தான். நாகரத்னங்கிற விலை மதிப்பில்லாத பொருள் நாகத்துல இருந்து தான் உருவாகுது. பொம்பளைங்க கட்டுற புடவையில இருந்து போட்டு இருக்க ஜட வரைக்கும் கலந்திருக்கிறது நாக அம்சமா இருக்க பாம்பு தான். பிரபஞ்சத்துல ரகசியமா இருக்கிற ஒவ்வொரு அம்சமும் நாக கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. தன்னோட பாதுகாப்புல இருக்க பொருளுங்களை தலைமுறை தலைமுறையா காப்பாத்துக்கிட்டு வர தியாகம் நாக வம்சத்துல மட்டும்தான் இருக்கு. இப்படிப்பட்ட பெருமைகளோட இருக்கிற பாம்ப மனுஷங்க எதிரியா பாக்குறாங்க, பார்த்த இடத்துல ஆட்டிக்கிறாங்க. இதுக்கு மேல சில சதிகாரங்க நாக காவல்ல இருக்க நாக பொக்கிஷத்தை எடுக்கிறதுக்காக நாக இனத்தையே வேட்டையாட நினைக்கிறாங்க. ஆனா நாக வம்சத்தை அவ்வளோ சுலபத்துல யாராலையும் அழிச்சிட முடியாது. நாகத்துக்கிட்ட அன்பை காட்டுறவங்களால மட்டும்தான் நாக பாசத்தை பார்க்க முடியும். நாகத்துக்கு துரோகம் பண்ணா நாக தோஷமா தான் முடியும். நாக தோஷத்தை சம்பாதிச்சவங்கள ஜென்ம ஜென்மத்துக்கும் நாக தோஷம் தோற்கும். நாகத்துக்கு பாவம் பண்ணவங்க யாரா இருந்தாலும்